ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சந்திரகாந்த். இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஹாய், நாங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷி இன்ஃபோடெக்குங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி சந்திரகாந்தை பற்றி பேசுகிறதுக்கு. கோயம்புத்தூர் தம்பி ஏனுங்க, எப்படிங்க இருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி தான் அவன் என்கிட்ட வந்து பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, என்னடா இப்படி பேசுகிறானே பையன் அப்படின்ட்டுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சந்திரகாந்த், உன்னோட நீ எடுத்த அந்த ஸ்வீட் பாக்ஸாக ரொம்ப சூப்பர். நான் செம்மையாக என்ஜாய் பண்ண அந்த ஸ்வீட்ஸ்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. 2017 மெக்கானிக்கல்லாம் கோடிங் படிக்க முடியுமா? மெக்கானிக்கல்லேருந்து வேலைக்கு போக முடியுமா? மெக்கானிக்கல் ஆன்லைன்லேருந்து படித்து வேலைக்கு போக முடியுமா? ஆன்லைன்லேயே படித்தாங்க, ஆன்லைன்லேயே ப்ராஜெக்ட் பண்ணாங்க, ஆன்லைன்லேயே வந்து எல்லா ரிசர்ச்சும் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவன் ஜெயிச்சிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு போக முடியுமான்னு கேட்டால் அதுக்கு சந்திரகாந்த் தாங்க எக்ஸாம்பிளுங்க. ஸோ அவ்வளவு டெடிக்கேஷன், அவ்வளவு லைக் நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸுங்க. அதோட படிக்கணுன்ற ஆர்வம் தாங்க எல்லாருக்குமே முக்கியம். எல்லாராலையுமே ஜெயிக்க முடியாத காரணம் ஏன்னா அவனுடைய ஆர்வம் குறையிறதுனால தான். உன்னால் முடியும் நம்பு, அந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் வச்சுக்கோ, நீ ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்பிக்கை இல்லாதவனிடம் கடவுளே வந்தாலும் அவன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இருக்கிறவங்ககிட்ட வந்து யாருமே இல்லைனாலும் அவன் ஜெயிச்சு காமிப்பாங்க. அது என் தம்பி சந்திரகாந்த் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சந்திரகாந்த், நானும் இந்த கம்பெனி ஒன்று வாழ்த்துறோம். ஸோ ஆன்லைனில் வந்து படிக்க முடியாது, படித்து வேலைக்கு போக முடியாது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆன்லைன்லேயே படித்து இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆன என் தம்பி சந்திரகாந்த் பற்றி தான் நான் பேச போகிறேங்க. சந்திரகாந்த் பார்த்தீங்கன்னா வந்து லைக் 2017 மெக்கானிக்கலுங்க. அவர் நான் சொல்கிறத விட அவரை பற்றி அவர் சொன்ன ஒரு பெட்டராக இருக்கும். தம்பி, நான் கேட்குறது என்ன, உங்களுடைய ஊர், உங்களுடைய டிகிரி, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம். சார், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் டிகிரி வந்து 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன். ஸோ கோர் ஃபீல்ட்லேயே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னீங்க. கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேங்க. கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே. அதில் நான் கோர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு பார்த்தேன். சரி, ஆக்சுவலாக வந்து லைக் டு பி ஃப்ராங்க் வந்து 2017 5 வருஷ கேப்பில் வந்து தம்பி 5 வருஷ கேப் தம்பி எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அடுத்தது நீங்கள் கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது சார். டாஸ்க் இருந்தது. டாஸ்க்கே நீங்கள் பண்ணிட்டீங்க. டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அது கம்ப்ளீட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ரவுண்டு. அது டெக்னிக்கல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 3rd ரவுண்டு இன்னொரு ரவுண்டு இருந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஸோ அப்பா அம்மாலாம் ஹாப்பியா? சரி, ஓகே. உங்கள் ட்ரீம்னு ஐடின்னு சொல்கிறீங்க, மெக்கானிக்கல் 2017 ட்ரீம் பண்ணுறது ஐடின்னு சொல்கிறீங்க தம்பி. அடுத்து என்ன பிளான் உங்களுக்கு? ஃபாரின் போனது, மேரேஜ், இது மாதிரி என்ன பிளான்? இப்போதைக்கு அதுலேயே கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஓகே, நல்ல ஒரு டெவலப்பராக கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு நீங்கள் போகணும். நான் அதை பார்க்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து லைக் சந்திரகாந்தை நான் உங்கள் கூட சேர்ந்து வாழ்த்துறேங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு இடத்துல நின்றுவாங்க, இதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேலே கிடையாதுன்னு நிற்பாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அதை தாண்டி போகணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி போய் இன்றைக்கி ஜெயிச்சு உங்கள் முன்னாடி வெற்றியாலாம் நிற்கிறாருங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாய், நான் சந்திரகாந்த். என்னோடய நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். நான் ப்ரீவியஸாக மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி நான் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருந்தேன். லேட்டர் எனக்கு வந்து ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஐடி ஃபீல்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது நான் ஆக்சுவலி சர்ச் பண்ணிருக்கும்போது தான் காஷிவ் இன்ஃபோடெக்கில் ஒர்க் பண்ணுறக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அங்கேயே அவங்கக்கிட்ட 1 year நான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. நான் ஆக்சுவலி மெக்கானிக்கல் இன்ஜினியராகவே என்னோடய கெரியர் முடிஞ்சிரும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி இப்போ ஐடி ஃபீல்டுக்குள்ளே நான் வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. வெங்கட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.